இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதுமா? உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூம், டாய்லெட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகிருமா? அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. கை வலிக்காமல், எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் போட்டு தேய்க்காமல், ஈஸியான முறையில் நம்ம அழுக்குகளை நீக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய வீட்டு டாய்லெட் ரூமில் எனக்கு மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைல்ஸில் பயங்கர உப்பாக இருக்குது. உப்பு மட்டும் இல்லாமல் அழுக்கு வேறு நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தவே தெரியுதா? எவ்வளோ உப்பு கரைகள் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெமிக்கல் ஐட்டம் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஐட்டம் எல்லாத்தையும் டைல்ஸில் ஊற்றி ஊற்றி க்ளீன் பண்ணுறதுனால அந்த இடம் ஃபுல்லாக அசிங்கமாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போ விற்கிறாங்க. இது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி தான் நான் அன்றைக்கி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை 3 விதமாக இதை க்ளீன் பண்ணலாமா. ஒன்று ஹையாக ஸ்ட்ரெயின் இருக்கிறது, அப்புறம் நார்மலாக இருக்கிறது, அப்புறம் டேப்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நான் கொஞ்சம் ரொம்ப உப்பு கரைகள் இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி இந்த லிக்விடை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணணுமா. ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயினாக இருந்தால் இந்த லிக்விடை மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணணுமா. இன்றைக்கி நம்மளுடைய டாய்லெட் ரூமில் டைல்ஸ் நிறைய உப்பு கரைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக இந்த லிக்விட் ஊற்றி க்ளீன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், என்னுடைய அந்த டாய்லெட் ரூமில் ஒரு சிங்க் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பின் சைட் பார்த்தா தெரியுதா எவ்வளோ உப்பு கரையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நான் அப்படியே ஊற்றாமல் இந்த ஒரு கப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ உப்பு கரையோடு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. கடைசியில் இந்த கப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் தேய்க்கவே இல்லை, நான் அவ்வளோ உப்பு கரையும் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிக்விட் ஊற்றும்போது கொஞ்சம் நெடி வருது, கொஞ்சம் முரல்லாம் தள்ளிட்டு வருது. நீங்கள் நார்மலாக எப்பொழுதுமே க்ளவுஸ் போடாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. க்ளவுஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கையில் இச்சிங் ப்ராப்ளம் வருது. நான் இன்றைக்கி ஒரு பாத்திரம் வளர்க்குற ஒரு ஸ்க்ரப்பர், வேஸ்ட்டான ஸ்க்ரப்பர் இருக்குது, அதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷு, நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் இருந்தாலுமே அதை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இந்த லிக்விடை போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இதை நம்ம போடும்போதே அப்படியே அழுக்கு அந்த அழுக்கு மட்டும் இல்லாமல் அந்த உப்பு கரைகள் எல்லாமே வெளியேறிடும். அப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி தான் எந்த ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்கவே இல்லை. நார்மலாக அந்த லிக்விடை ஊற்றிட்டு அந்த ஸ்க்ரப்பரில் தொட்டு நான் ஒவ்வொரு இடமா லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த அந்த பாருங்கள் எவ்வளோ உப்பு கரைகள் இருக்குதுன்னு. அதேமாதிரி சைட்லேயும் நிறைய உப்பு கரைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி கழுவுறேன். அப்படியே அந்த உப்பு கரைகள் எல்லாமே வெளியேறிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தேய்க்கவே இல்லை, அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை. லைட்டாக அதை தொட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு இன்னும் ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கல, லைட்டாக இப்போ அப்படி லைட்டாக தான் தேய்ச்சி விட்டேன். அவ்வளோ உப்பு கரைகள் வெளியேறிடுச்சு. சரி, ஓகே, இதில் சூப்பராக உப்பு கரைகள் எல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம டைல்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் டைல்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ, ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ உப்பு கரைகள் இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் நான் அந்த லிக்விடை ஊற்றுறேன். ஊற்றிட்டு நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு ஒவ்வொரு இடமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு உள்ள இடமும் உப்பு இல்லாத இடமும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வால் எடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் வால் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாக தேய்ச்சி விட போகிறேன். இப்போ இந்த வால் மட்டும் நான் எடுத்துக்கிடுறேன். லைட்டாக நான் அந்த இடத்துல தேய்ச்சி விட்றேன். அது தேய்க்க கூட இல்லை, லைட்டாக அந்த லிக்விட் எடுத்து அந்த இடத்துல அப்ளை தான் பண்ணி விட்டேன். அப்ளை பண்ண அந்த உப்பு எல்லாமே கலந்துட்டு வெளியே வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. ஏன்னா நம்ம எவ்வளவோ ப்ராடக்ட்டு என்னென்னமோ செஞ்சு நம்மளுடைய டைல்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ன்னு தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணால் தான் ஓரளவுக்காவது நம்மளுடைய டாய்லெட் ரூம் க்ளீனாக இருக்கும். இது எந்த ஒரு கஷ்டப்பட்டுமே தேய்க்கலை, லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தான் தேய்ச்சி விட்றேன். அவ்வளோ உப்பு கரைகள் கலந்துட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்ச இடத்துக்கும் தேய்க்காத இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்த மட்டும்தான் நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலலாம் எந்த இடமும் அந்த லிக்விட் போடலை. இதுலேயே பாருங்கள்,
பக்கத்தில் உள்ள இடத்துக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. எவ்வளோ இது வந்து உப்பு கரை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அழுக்கு வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகுது. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. இப்போ வந்து பாத்ரூமில் வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து தேய்ச்சி விட்றேன். உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பரை தொட்டு தேய்க்க கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ப்ரெஷ்ஷு, நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நினச்சி நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெருக்குமரம் வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா எல்லா உப்பு அப்புறம் அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். இப்போ பாத்ரூம் ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய பாத்ரூமை வந்து இப்போ இவ்வளோ உப்பு கரைகள் இருக்குது. நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அழுக்குகள் எல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ வந்து இவ்வளோ உப்பு கரைகள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்த ஒரு உப்பு கரைகள்லாம் அழுக்கு இல்லை பாருங்கள். அதேமாதிரி கீழே ஃப்ளோரையும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த மக்கு கூட வந்து நான் கழுவவே இல்லை, அவ்வளோ நீட்டாக அந்த உப்பு கரையெல்லாம் போயிட்டு அவ்வளோ சூப்பராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வாஷ் பேஷன் பக்கத்துலலாம் எவ்வளோ உப்பு கரை இருந்தது, இப்போ வந்து சுத்தம் உப்பு கரை இல்லை பார்த்தீங்களா. அதேமாரி வந்து நம்மளுடைய டாய்லெட் வந்து டைல்ஸும் வந்து அவ்வளோ உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு, அழுக்கெல்லாம் போயிட்டு அவ்வளோ சுத்தமாக இருந்தது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைச்சாலும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கஷ்டப்படாமல் நம்ம வந்து கை வலிக்காமல் ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணலாம். நம்ம பாத்ரூமை நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வாரத்தில் இந்த முறைப்படி நம்ம க்ளீன் பண்ணால் நம்ம பாத்ரூமை வந்து நல்ல புதுசு போலவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.